இப்ப அங்க இருக்கிறா. நிலா, நிலா. குழந்தை கான்ஷியஸா இருந்த வரைக்கும் உங்க பேர் தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? I'm trying my level best, but the parents have been so irresponsible. நான் அவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், குழந்தை அழக்கூடாது, அழுதா ஃபிட்ஸ் வரும்னு. பட் அவங்க அதை பாதர் பண்ணிக்கிட்ட மாதிரியே தெரியல. இப்படி பேரண்ட்ஸ் பிள்ளைங்க மேல அக்கறை இல்லாம இருந்தா என்ன பண்றது? நான் கூப்பிடுற வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். உள்ள டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? உங்களை irresponsible என்று சொல்றாங்க. குழந்தை அழுதா ஃபிட்ஸ் வரும் என்று உங்களுக்கு தெரியும் தானே? ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அமெரிக்கா போயே ஆகணும். இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஆகி இருந்தால் உங்களுக்கு என்ன? ஒரு 10 நாள் ஃபீல் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு அமெரிக்கா போறதுக்கு ரெடி ஆயிடுவீங்க, அப்படிதானே? இன்னைக்கு உங்களோட வயசுல இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கட்டுக்கட்டா பணம் சம்பாதிக்க வேணும், காரு பங்களா வாங்கி செட்டில் ஆக வேணும், அதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் என்று போக வேணும். இதுதான் உங்களோட லட்சியமா இருக்கு. 3 வயசுல என் குழந்தையை பறி கொடுத்தேன். என் குடும்பத்தை இழந்து தனிமனமா நின்றேன். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நீங்க சொன்ன போது உங்க 2 பேரையும் என் சொந்த பிள்ளைகளாத்தான் நினைச்சேன். ஆனா எனக்கு நீங்கள் கொடுத்த பட்டம் செல்ஃபிஷ். அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. சாரி. சாரிம்மா, தெரியாம பேசிட்டோம். எனக்கு கோபம் வரையில, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் பிரிஞ்சு வந்து இந்த 5 வருஷத்துல ஒரு தடவையாவது உங்களோட அப்பா அம்மாவை நேர்ல போய் பாத்தீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? இன்றைக்கு வரைக்கும் பேத்திய பார்க்க வேணும், பிள்ளைகளை பார்க்க வேணும்னு அவங்க தான் துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க யாராவது உங்க கூடவே இருந்திருந்தால் நிலாவுக்கு நான் தேவைப்பட்டிருக்கவே மாட்டேன். குழந்தைகளுக்கு நாம பக்கத்திலேயே ஒரு போர்டிங் ஸ்கூல் இருக்கான்னு தேடுறோம். அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது நமக்கு எங்கேயாவது தூரமா ஒரு முதியோர் இல்லம் இருக்காண்டு அவங்க தேடுறாங்க. அப்ப நாம அவங்கள குறை சொல்றதுல அர்த்தமே இல்லை. இப்ப நம்ம நாட்டுல கூட்டு குடும்பங்களோட எண்ணிக்கை குறையறதும் முதியோர் இல்லங்களோட எண்ணிக்கை கூடுறதும் இதனாலதாம்மா. நிலாவுக்கு உறவுகளை சொல்லிக் கொடுங்க, அப்பா அம்மாண்ட பாசத்தை மனசுல பதிய வைங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வாங்க. நிலா, பாப்பா, நிலா, இங்க பாரு, ஜோமா வந்திருக்கிறேன். நிலா, நிலா, அம்மா என்னை விட்டு போக மாட்டல்ல? சார், டிக்கெட் ரீகன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 15th நைட் 12:30 ஃப்ளைட் சார். சந்துரு, அதில் ஒரு சின்ன சேஞ்ச். நாங்கள் யூஎஸ் போகிற பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். நீங்கள் டிக்கெட்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க. ஹலோ. ஹேய், என்னடி ஆபீஸ் வரல? நான் ஜாபையே ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டேஜில் பாப்பா கூட இருக்கிறது தான் முக்கியம்னு தோணுது.
கொஞ்ச நாளைக்கு நிலா கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும். ஓகே டேக் கேர். ஓகே. அம்மா யார் சொல்லி வேலையை விட்ட? அது நானே அப்படியே சொந்த புத்தி. நீயே நிலா குட்டி வா வா வா. இல்ல வாங்கடி தங்க. என் செல்ல குட்டி. உட்கார். நிலா பாப்பாக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே குக் பண்ணி ஆண்டும் கூட ஜாலியா விளையாட போறேன். எனக்கு தான் சமைக்கவே தெரியாது. அதான் நம்ம கூட ஜோமா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு நானும் கத்துக்கிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கறேன். ஓகேவா? ஓகே ஹாப்பி. வாங்க வாங்க வாங்க. எனக்கு இனிமே நிலா கூட எவ்ரி வீக்கெண்டும் ஒரு தீம் பார்க் போகிறோம். அப்படியே ஃபீனிக்ஸ் மால் போகிறோம், படம் பார்க்க போகிறோம். நீ எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்றியோ அங்கெல்லாம் போகிறோம். டீல்? ஜோமா மாதிரி என்ன யானை சவாரி கூட்டிட்டு போறீங்களா? ஓ, உனக்கு அது ரொம்ப பிடிக்குமா? போலாமா? ஓகே நான் ரெடி. யானை மேல யாரு? யானைக்கு பின்னாடி யாரு? யானை வைக்கிற பொண்ணு. அம்மா இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? ஜோமா. யானை இப்ப எழுந்திருக்க போகுது. Thank you பா. நல்லாச்சா? இந்தாப்பா வா. தேங்க்ஸ். லான்சி, சாரிண்ணா. ஏய் அதெல்லாம் எதுக்குமா இப்போ? நான் அதெல்லாம் மறந்துட்டேன்டா. அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. உன்னை புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு கண்டுபிடி பேசிட்டேன். ஐம் ரியலி சாரிண்ணா. அண்ணா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. கொடுக்குறேம்மா, பேசு. லான்சி, நான்சி எப்படி இருக்க? ஏய் நான்சி அழாத. என்ன ஆச்சுடா? ஒண்ணும் இல்ல. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நாங்க உன்னை பார்க்க வரோம்மா. சரிடா, மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. மா, அண்ணம்மா. பா, பேசு பேசு. அண்ணன்ப்பா. பேசு. அம்மா, அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? எப்பா நிரஞ்சா, மா எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, உங்க மருமக வந்து பேத்திக்கு எப்ப மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு குலதெய்வம் கோயில்ல பண்ணலான்னு கேட்டாமா. உண்மையாவாப்பா சொல்ற? ஆமாம்மா. நான் பூசாரி கிட்ட கேட்டு நல்ல நாள் குறிச்சிட்டு சொல்றேன். சரிம்மா. அம்மா, நீங்க எல்லாரும் எங்க கூடயே வந்துருங்கம்மா. அம்மா, இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்கம்மா. ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு? அம்மா, இனி அமெரிக்காக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். உங்கள் கூட தான் நாங்கள் எப்பயுமே இருப்போம்.